கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த வசனத்தை சற்று நேரம் தியானிப்போம். 1 பேதுரு புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து. இந்த அக்கினி ஒரு புதுமை என்று நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும், கிறிஸ்துவால் மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார். விசுவாசத்திற்குள் வந்தவர்கள் நாங்கள்லாம் மனுஷங்க இல்லை, கிறிஸ்துவால் உயிர்ப்பிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், ஆவிக்குரிய ஜீவன்கள், மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டவர்கள் என்று ஒரு விசேஷித்த விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு. இந்த விசுவாசத்தில் ஆவிக்குரிய ஜீவன்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களில் ஒன்று ஒரு வினோதமான அக்கினி, புதுமையான அக்கினி என்று நாம் சிந்திக்கத்தக்கதாக ஒரு அக்கினியின் வழியாக தேவன் நம்மை அனுப்புவார். மார்க்கம் அக்கினிதான், அதில் சந்தேகம் கிடையாது. ஒரு பாவியாகிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு அக்கினி வருமானால் அவன் இப்படி சிந்திக்க மாட்டான். ஆமாம், நான் பாவம் செஞ்சேன், எனக்கு இந்த அக்கினி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவன் எடுத்துக்கொள்வான். ஆனால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஆனவர்கள், உன்னதவாசிகள், கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்கள் என்று விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அக்கினி வரும்பொழுது நாம் இப்படி சிந்திக்கிறோம். இந்த அக்கினி என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறதே, இது ஒரு புதுமையான அக்கினியாக இருக்கு, இது என்னுடைய நீதி பரிசுத்தத்திற்கு ஏற்றதாக இருக்காதே, இது என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாதே என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அந்த அக்கினி ஒரு புதுமையாக தான் இருக்கும். ஆண்டவர், அவருடைய சித்தம், அவருடைய பிரியம் என்னவென்றால், நீ மனுஷன் அல்ல, இது மனுஷரை பட்சிக்கின்ற அக்கினிதான். ஆனால் உயிர்ப்பிக்கப்பட்ட நீ, உன்னில் இருக்கிறவர் கிறிஸ்து, நீ இல்லை என்று நீ விசுவாசிக்கும் பொழுது இந்த அக்கினியின் வழியாக நீ கடந்து போக முடியும். இந்த அக்கினி உன்னை பட்சிக்கிறதற்கு அதற்கு வல்லமை கிடையாது என்று ஆண்டவர் சொல்றார். அது உன்னை பட்சிக்கக்கூடிய அக்கினி அல்ல, அது மனுஷர்களை பட்சிக்கக்கூடிய அக்கினி. கிறிஸ்துவை விசுவாசித்தும் மறுபடி ஜனிப்பிக்கப்படாமல் இருக்கிற, கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி கொண்டிருக்கிற மனுஷர்களை அது பட்சிக்கக்கூடிய அக்கினிதான். இந்த அக்கினியின் வித்தியாசத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த அக்கினி உன்னை சேதப்படுத்துகிறதற்கு அல்ல, அந்த அக்கினியின் வழியாக எந்த ஒரு மனுஷனும் கடந்து போக முடியாது.
வாஸ்தவம்தான். ஆனால் இந்த அக்கினியின் வழியாக நீ போக முடியும். நீ உயிர்ப்பிக்கப்பட்டவன், நீ இல்லை, உன்னில் வாசமாய் இருக்கிறவர் கிறிஸ்து. இந்த விசுவாசத்திற்குள் நாம் வந்த பின்பு கிறிஸ்துவை பற்றிக்கக்கூடிய ஒரு அக்கினி கிடையாது. அதுதான் நாம் நம்ப வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையில் இந்த அக்கினியின் வழியாக நீ கடந்து போக முடியும், மனுஷன் கடந்து போக முடியாது. தெளிந்த புத்தி. இந்த இடத்துல நாம் அப்படியே கன்வின்ஸ் ஆகிடணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கக்கூடிய ஒரு அக்கினி வரும்பொழுது தெளிவாக மனத்தெளிவு, இது மனுஷர்களை பட்சிக்கக்கூடிய அக்கினி, ஆனால் அது உயிர்ப்பிக்கப்பட்ட தேவ பிள்ளையை பட்சிக்கக்கூடிய அக்கினி இல்லை. அதான் மோசையோட ஆண்டவர் சொல்லும் பொழுது அப்படிதான் சொல்றாரு. முட்செடியில் அந்த அக்கினி பற்றி எரிந்தது, எந்த சேதமும் இல்லை, முட்செடி வெந்து போகவில்லை. இந்த அக்கினி நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்படுகிற அக்கினி உலகத்தானுக்கு பலன் கிடையாது. அவன் உலக தாளந்துகளை நம்பி இருப்பான். அவனுடைய வாழ்க்கையில் இந்த அக்கினி வரும்பொழுது அவன் பட்சிக்கப்படும். வாழ்க்கை மார்த்தாளை போல தான் இருக்கும். நொந்து 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 புலம்பிக் கொண்டு இருக்கிற வாழ்க்கையாகத்தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில், உயிர்ப்பிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த அக்கினியை அனுப்பும் பொழுது அதை ஒரு புதுமை என்று நீ பார்க்காதே. அது உனக்கு சேதத்தை உண்டு பண்ணும் என்றோ அல்லது கெடுதல் என்றோ நீ அதை பார்க்க வேண்டாம். இப்பொழுது நீ மனுஷன் அல்ல, உன்னில் இருக்கிறது கிறிஸ்து என்று உன் விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டு இந்த அக்கினியால் நீ பட்சிக்கப்படாத படிக்கு அந்த அக்கினியின் மத்தியிலே நீ கடந்து போ, இது உன்னால் முடியும் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். இது மனுஷருக்கு சொல்லப்படுகிற உபதேசம் அல்ல. உயிர்ப்பிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஒரு புதுமையாக அக்கினி தோன்றும் பொழுது அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது உங்களுக்கு கேடு என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். தேவனுடைய 7 கண்களும் அவருடைய 7 ஆவிகளும் நோக்கி பார்க்கிறது என்னவென்றால், தெய்வத்துவத்தை எடுத்துக்கொண்டு நீ இந்த அக்கினியின் ஊடே கடந்து போ, பயப்படாது, அக்கினி உன் பேரில் பற்றாது. ஆண்டவர் இப்படி அக்கினியில் பட்சிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கவில்லை. அக்கினியை நாம் பட்சிக்கின்ற, அக்கினிக்கு நம்மை ஒரு அக்கினியாக மாற்றி மனுஷர்களை பட்சிக்கின்ற அக்கினியை நீ பட்சித்து போடு. இந்த அக்கினியை ஒரு பெரிய காரியமாக நினைச்சு புலம்பாதே. எத்தனை வருஷம் கர்த்தருக்குள் நாம் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் ஒரு அக்கினி, சம்பந்தம் இல்லாத ஒரு அக்கினி வரும்பொழுது ஆண்டவர் நமக்கு உள்ளே இருக்கிற ஆண்டவர், நமக்குள்ளே இருந்து போதிக்கிற ஆண்டவர், சத்தியத்தால் நம்மை சுத்திகரிக்கிற ஆண்டவர். ஏன்னா நம்ம செடியோடு கொடியாக சேர்ந்து விட்டோம், மெய்யான திராட்சை செடியாக கிறிஸ்துவோடு இணைந்து விட்டோம். நாம் ஒரு பாரம்பரியத்தோடோ அல்லது கிறிஸ்தவ மதத்தோடு இணைந்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவ மத சம்பிரதாய சடங்காச்சாரங்களோடு இணைந்தவர்கள் அல்ல. அவர்கள் எல்லாம் மனுஷர்கள் தான். அவர்களால் அக்கினியின் ஊடே போக முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஐக்கியமாய் இருக்கிறது கிறிஸ்துவோடு அல்ல. நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கிறோம் என்றால் நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான், மரித்தான். இப்பொழுது கர்த்தரோடு கூட உயிரோடு நாம் உன்னதத்தில் வீற்றிருக்கிறோம், ஆவிக்குரிய ஜீவன்கள். இப்படிப்பட்ட உன்னத வாழ்க்கைக்கு விசுவாசிக்கிற நீங்கள், உங்கள் விசுவாசம் இது உண்மையா இல்லையா என்று பட்சிக்கப்படும் பொழுது ஏதோ புதுமை அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே நீங்கள் அதை கஷ்டப்படாதீங்க. இது வரும், எல்லாருக்கும் வரும். எல்லாருடைய வாழ்க்கையில் எந்த வயது இருந்தாலும் வரும். இது உங்களை பட்சிக்கிறதற்கு அல்ல.
இது உங்களை உருவாக்குகிற அக்கினி. இந்த அக்கினியில் நீங்கள் அப்படியே உயர எழுந்து போவீர்கள். அதுதான் அதிசயம். என்னுடைய நாமம் என்ன என்றால் அதிசயம் சொன்னாரே தேவதூதன், நான் அக்கினியில் அப்படியே உன்னதத்துக்கு போகிறவன். இதுதான் அதிசயம். அது எப்படி இந்த அக்கினியின் வழியாக நாம் போக முடியும் என்றால், அதுதான் கர்த்தர் கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற சுவிசேஷம். இந்த உலகத்தில் எந்த ஒரு அக்கினியாக ஆனாலும் சரி, அது கிறிஸ்துவை பட்சிக்கின்ற அக்கினி இல்லை. நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறேன், நான் இல்லை என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது இந்த அக்கினியின் ஊடாக நாம் கடந்து போகிறதை கர்த்தர் பார்க்கிறார். இதுதான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியம். கிறிஸ்துவை உபயோகிக்கிறோம். இன்றைக்கு யார் கிறிஸ்துவை உபயோகிப்பாங்க? உபயோகிக்க மாட்டாங்க. ஜெபம் பண்ணுவாங்க அவர்கிட்ட, கர்த்தாவே கர்த்தாவே என்று ஜெபம் பண்ணுவாங்க. அது கிறிஸ்துவை உபயோகிக்கிறது இல்லை. எனக்கு பதிலாக கிறிஸ்து. தாவீது தேவனை எப்படி உபயோகப்படுத்தியிருக்கிறார் பாருங்க, ஆச்சரியமாக இருக்கும். அவர் ராஜா தான். சிங்காசனம், யுத்தம், ஆயுதம், பட்டயம், தளவாடம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. எந்த ஒரு ஆயுதத்துக்கும் குறைவில்லை. ஆனால் அவர் கடைசியில் பாடுகிற பாடல் சங்கீதம் 18 1 முதல் 6 முறை 6 வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது, அவர் எடுத்திருக்கிற ஆயுதம் எதுவும் பூமிக்குரியதில்லை. தேவனையே ஆயுதமாக எடுத்து தனக்கு பதிலாக தேவனை தரித்து கொண்டு, கர்த்தரை என்னுடைய வலது வாரசத்தில் நான் எப்பொழுதும் வைத்திருக்கிறேன் என்று இந்த இம்மைக்குரிய ஆயுதங்கள் எதையுமே எடுக்காம அவருடைய அக்கினியின் வாழ்க்கையில் கடந்து போயிருக்கிறாரு. எவ்வளவு துரோகம், எவ்வளவு நாசமோசம். சவுல் எத்தனை வருஷம் துரத்தினான். என்ன துரத்தினாலும் சரி, இது ஒரு அக்கினி தானே, ஒரு புதுமையான ஒரு காரியம் தானே. அவன் ஒரு பெலிஸ்தனை சத்துருவை துரத்தினால் ரைட். ஆனால் 3000 பேர் போர் சேவர்களை கொண்டு தாவீதை துரத்துறான். ஒரு நாள் 2 நாளில் வருஷக்கணக்காக. பிராணனுக்கும் எனக்கும் 1 அடி தூரம் தான் இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக அந்த அக்கினி அவ்வளவு கொடுமையாக இருந்திருக்குது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த அக்கினி உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இது உன்னை பட்சிக்காது. இந்த அக்கினியை கொடுக்கிறவன் தன்னுடைய சிங்காசனத்தை உனக்கு கொடுக்குறான், அவ்வளோதான். அது தெரியாது. அது காணக்கூடிய கண்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உன்னை கெடுக்கிறான்னா ஒருத்தன், உனக்கு விரோதமாக வருகிறான்னா அந்த அக்கினியை தேவன் நியமித்திருக்கிறார். நீ கிறிஸ்துவை தரித்து கொண்டு அந்த அக்கினியின் ஊடே உனக்கு ஒரு மார்க்கம் உண்டு. அந்த மார்க்கத்தில் நீ கடந்து போ. நீ மனுஷன் அல்ல, மனுஷனுடைய எல்கையை கடந்து போ. அதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷம், அதான் ரட்சிப்பு. மனுஷனுடைய எல்கைக்குள்ளே எனக்கு உலக தாளந்துகள் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைக்கிறது அல்ல. எந்த சூழ்நிலை ஆனாலும் மனுஷனுடைய எல்கையை கடந்து நான் தேவனுடைய எல்கைக்குள் போவேன். இதுதான் ரட்சிப்பு. இந்த அக்கினியின் ஊடே போ என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம் கிறிஸ்து. இந்த கிறிஸ்து தான் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு இருக்கிற. வேற எந்த ஆயுதமும் வேலைக்கு ஆகாது. பணமோ பொண்ணோ நம்ம உடல் பலனோ நமக்கு வேலைக்கு ஆகாது. அதை நன்றாக அவர் புரிந்திருந்ததுனால அவர் தேவனை ஏன் எடுத்து உபயோகப்படுத்தி இருக்கிறார். நாம் கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். நாம் சிலுவையில் அறையப்பட்டோம், கிறிஸ்து நம்மில் பிழைத்திருக்கிறார். ஆனால் இந்த கிறிஸ்துவை எடுத்து உபயோகப்படுத்துகிறவர்கள் மிக குறைவு. அதன் விளைவு தான் வாழ்க்கையில் புலம்பல். நம்முடைய வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் புலம்பல் இருக்குமானால் அது காரணம் இல்லாத காயம்.